ராஜினாமா கடிதத்தை கொடுத்து பதவி விலகி எங்களுடைய குருவரன் சாருக்காக இந்த கூட்டம் கூட்டப்பட்டிருக்கின்றது. என்னென்று சொன்னால், பல்கலைக்கழகங்கள் ஒரு சுயாதனமான இடமாக இயங்க வேண்டும். சமூகத்தினுடைய தூணாக விளங்குவது பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகம் தன்னுடைய சுயாதீனத்தை இழந்து அரசியல் தலையீடுகளுக்கும் இராணுவ கட்டமைக்கப்பட்ட புலனாய்வுகளுக்கு அவருடைய கருத்துக்கள் அமைவாகவும் இந்த புலமை சார்ந்த சுதந்திரம் பறிக்கப்படுவது கண்டிக்கக்கூடிய ஒரு விடயம். எனவே இவ்வாறான விடயங்கள் களையப்பட வேண்டும். எங்களுடைய அந்த குருபரன் சாருடைய நியாயம் கிடைக்க வேண்டும். எனவே அவர் தொடர்பான இரு விரிவுரை அதே நேரத்திலே நீதிமன்றத்திலே வழக்காடுவதும் நிறுத்தப்பட்டு இரண்டிலே எதிர்ந்தாலும் ஒன்றுதான் செய்ய வேண்டும் என யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய பேரவையானது கடந்த 9ஆம் மாதம் 11ஆம் தேதி அவருக்கு தடையை விதித்திருந்தது. எனவே அதுக்கு எதிராக அவர் வழக்கொன்றை பதிவு செய்திருந்தார். வெறுமனே நான் பல்கலைக்கழகத்திலே ஒரு ஆசிரியராக ஒரு வகுப்பறைகள் மட்டும் முடங்கியிருக்க விரும்பவில்லை. மாறாக எங்களுடைய சமுதாயத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளையும் நாம் பிரதிபலிக்க வேண்டும். அங்கு நடக்கின்ற விடயங்களையும் மாணவர்களுக்கு கொண்டு சேர்க்கின்ற பொழுதுதான் இந்த கற்றலுக்கான நேரடியான ஒரு சுதந்திரம் கிடைக்கும் என்ற ஒரு அவாவில் 2 சுதந்திரம் தனக்கு கிடைக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். எனவே இவ்வாறு இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய பேரவையானது வெறுமனே அரசாங்கத்தினுடைய இராணுவ புலனாய்வு கட்டமைப்புகளுடைய பரிந்துரைகளுக்கு அமைவாக செயற்படுவது மன வருத்தத்துக்குரியதாக காணப்படுகின்றது. ஏனென்றால் எங்களுடைய யாழ்ப்பாண பல்கலைக்கழகமானது தமிழர்களுடைய அதே சமயத்திலே சமூகங்களிலே காணப்படுகின்ற பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கின்ற அல்லது நேரடியாக சென்று தன்னுடைய காத்திரமான பணியினை ஆற்றக்கூடிய ஒரு சமூக நிறுவனமாக காணப்படுகிறது. இந்த சமூக நிறுவனமானது இங்கே கற்பிக்கின்ற பேராசிரியர்களும் சரி விரிவுரையாளரும் சரி சமூகத்தினுடைய நெருக்கமான ஒரு ஊடாட்டத்தை ஏற்படுத்த வேண்டும். அந்த நோக்கத்துக்கு அமைவாக எங்களுடைய குருவரன் சார் அவர்கள் பல்வேறு சமூகம் சார்ந்த செயற்பாடுகளில் ஈடுபட்டிருந்தார். இதனை நிறுத்துவதற்காக இந்த அரசாங்கத்தில் அமைக்கப்பட்ட கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் அமைக்கப்பட்ட பேரவையை இவருக்கு தடையை விதித்திருந்தது. தற்பொழுது அந்த வழக்கு தொடர்பான ஒரு ஒழுங்கான முடிவு எங்களுடைய குருவரன் சாருக்கு கிடைக்காததால் அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்வதாக எங்களுடைய கலைப்பீடாதிபதிக்கு கடிதம் ஒன்றை வழங்கி இருந்திருக்கிறார். எனவே இந்த புலமை சார்ந்த விடயங்கள் மக்கள் மயப்படுத்தப்பட்டு ஒரு புலமை சார்ந்த விசாரணையாக நடைபெற வேண்டும். குருவரன் சாருக்கு நல்ல ஒரு நீதி கிடைக்க வேண்டும் என கூறிக்கொண்டு தொடர்ந்து எங்களுடைய சட்டத்துறை மாணவி இது தொடர்பான தகவலும் வழங்குவார். ஒன்பது 11/2019 பல்கலைக்கழக பேரவையினுடைய யாழ்ப்பாண பல்கலைக்கழக பேரவையினுடைய 441வது கூட்டத்திலே மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய தீர்மானமானது பல்கலைக்கழகத்திலே சட்டத்துறையிலே விரிவுரையாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் நீதிமன்றத்திலே வழக்குகள் தொடர்பாக பிரசன்னமாகுவதை தடை செய்கிற வகையிலான ஒரு சுற்றறிக்கையான பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அந்த சுற்றறிக்கை வெளியிடப்பட்டிருந்தது. அதனை ஏற்றுக்கொண்டு பல்கலைக்கழக பேரவை இதற்கு தடை விதித்திருந்தது. ஆக இன்றைக்கு ஒரு விரிவுரையாளராக இருக்கக்கூடியவர் தொடர்ச்சியாக ஏற்கனவே சொன்னது போல ஒரு விரிவுரையாளராக இருக்க முடியும் அல்லது ஒரு நீதிமன்றத்தில் பிரசன்னமாக சட்டத்தன்மையாக இருக்க முடியும் என்கிற 2 தெரிவுகளுக்குள்ளே ஒன்றை தெரிவு செய்ய வேண்டிய நிர்பந்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இது புலமை சுதந்திரத்தை பாதிக்கக்கூடிய ஒரு எண்ணக்கருவாக நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் புலமை சுதந்திரமானது ஒரு
சுயாதீனமாக இயங்குகிற கல்வி நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டிருக்க வேண்டும். அப்படியான ஒரு சுயாதீனமான கல்வி வழங்கல் சேவை செய்யக்கூடிய நிறுவனமாகத்தான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் பார்க்கப்பட வேண்டும். யூனிவர்சிட்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கோட் இருக்கக்கூடிய உறுப்புரை 8 சொல்லுகிறது, நிறுவன சுயாதீனம் அந்த அடிப்படையிலும் தனது சுயாதீன தொடர்பிலும் அதிகாரமுடைய ஒரு நிறுவனமாக பல்கலைக்கழகம் இருக்க வேண்டும் என்று. ஆக இந்த யூனிவர்சிட்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கோடினுடைய அடிப்படையிலே யாழ்ப்பாண பல்கலைக்கழகமானது ஒரு சுயாதீனமான நிறுவனமாக இருக்க வேண்டியது. ஆகவே புலமை சுதந்திரம் என்கின்ற விடயம் இந்த பல்கலைக்கழகத்தினாலே தொடர்ச்சியாக பேணப்பட்டு வர வேண்டிய ஒரு விடயமாகவும் பார்க்கப்படுகிறது. ஆக ஏதாவது ஒரு இடத்திலே புலமை சுதந்திரத்திற்கு ஏதேனும் இடையூறுகள் ஏற்பட்டால் நாங்கள் இந்த ஒரு இடையூறை அனுமதிப்போமாக இருந்தால் இது தொடர்ச்சியாக வேறு வழிகளிலும் எங்களுடைய மாணவர்களுடைய புலமை சுதந்திரத்தை பாதிப்பதாக இருக்கட்டும், எங்களுடைய விரிவுரையாளர்களுடைய புலமை சுதந்திரத்தை பாதிப்பதாக இருக்கட்டும், ஒவ்வொரு கட்டத்திலும் இது எங்களை பாதிப்பதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கக்கூடிய விடயம். அதனாலேதான் பல்கலைக்கழக சட்டமாணவர் சங்கம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையிலும் கூட இது ஒரு பேட் சைடு, அதாவது எங்களுக்கு ஒரு அழிவினுடைய ஆரம்ப புள்ளியாக நாங்கள் இதை பார்க்கிறோம் என்று நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம். ஆக இந்த விடயத்திலே நாங்கள் கவனம் கொள்ள வேண்டிய விடயங்களாக இருக்கக்கூடியது. இதற்கு நாங்கள் சான்றாதாரமாக ஒரு வழக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். தீபிகா ஊடகம் அட்டர்னி ஜெனரல் என்கின்ற அந்த வழக்கிலே லீமா டிக்ளரேஷன் சில சர்வதேச சட்டங்களை நாங்கள் இதற்கு ஆதாரமாக காட்ட இருக்கிறோம். ஆக இந்த சர்வதேச சட்டங்கள் என்ன சொல்கிறது என்றால் அதனுடைய லீமா டிக்ளரேஷனுடைய கொள்கை 15 சொல்லுகிறது, ஒரு பல்கலைக்கழகமானது தனித்து இயங்க முடியாது, சமூகத்தினுடைய ஒரு நிறுவனமாக இருக்க வேண்டும், சமூகத்தில் நடக்கிற பிரச்சனைகளுக்கு தன்னுடைய பிரதிபலிப்புகளை காட்டக்கூடிய நிறுவனமாக இருக்க முடியும். ஆக இந்த கொள்கையினுடைய கொள்கை 4 சொல்லுகிறது, ஒருவருடைய மனசாட்சியானது இந்த அதாவது கன்சைன்ஸ் என்கின்ற விடயமும் இங்கே பிரதிபலிக்கப்பட வேண்டும் என்று. ஆக இந்த 2 விடயங்களையும் கருத்தில் கொண்டு லீமா டிக்ளரேஷனை இந்த தீபிகா ஊடகம் வழக்கிலே ஏற்றுக்கொண்டதன் காரணமாக நாங்களும் இந்த விடயத்திலே உங்களுடைய பல்கலைக்கழகமானது யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் வெறுமனே ஒரு சுற்று நிறுவனங்களை ஏற்றுக்கொண்டு அதன்படி ஒழுங்குகிற நிறுவனமாக இல்லாமல் சுயாதீனமாக தனக்கான முடிவுகளை தன்னுடைய புலமை சுதந்திரம் சார்ந்து எடுக்க வேண்டிய ஒரு நிறுவனமாக நாங்கள் பார்க்கிறோம். ஆக இதையும் தொடர்ந்து பாரிஸ் கான்ஃபரன்ஸ்ல இருக்கக்கூடிய கொள்கை 17, 16 மற்றும் 19 ஆகிய 3 கொள்கைகளை உதாரணம் எடுக்கிறோம். அந்த வகையிலே 16 கொள்கை சொல்லுகிறது, சுயாதீனம் என்பது நிறுவனமயப்பட்ட ஒரு புலமை சுதந்திரம். ஆக இது உயர் கல்வி நிறுவனங்களுக்கும் அங்கே கடமை புரிகிற ஆசிரியர்களுக்கும் தங்களுடைய கடமைகளை சரியாக நிறைவு செய்வதற்கான ஒரு அத்தியாவசியமான முன்னேற்பாடாக கருதுகிறது. ஆக இங்கே புலமை சுதந்திரமானது இருக்கிற பொழுதுதான் எங்களுடைய நிறுவனம் சரியான முறையிலே தன்னுடைய சுயாதீனத்தை தக்க வைக்கொள்ள முடியும். எப்பொழுது ஆசிரியர்கள் விரிவுரையாளர்களுக்கான அல்லது மாணவர்களுக்கான சுயாதீனம் அவர்களுக்கான புலமை சுதந்திரம் வழங்கப்படாமல் இருக்கிறதோ அன்று நிறுவனம் தன்னுடைய சுயாதீன தன்மையிலிருந்து நழுவி விடுவதாக பார்க்கிறோம். அதே போல கொள்கை 17 சொல்லுகிறது சுயாட்சி. இந்த சுயாட்சி என்பது புலமை செயற்பாடு, முகாமைத்துவம் மற்றும் அரசு வழங்குகிற நிதிக்கான பொறுப்பு கூறல் மற்றும் புலமை சுதந்திரம், மனித வளம் மற்றும் மனித உரிமை ஆகிய இந்த விடயங்களை கருத்திலே கொள்கிறது. ஆக இந்த 17 என்கின்ற கொள்கை சொல்லுகிற விடயமும் புலமை சுதந்திரம் சார்ந்ததாக இருக்கிறது. 19 கொள்கை சொல்லுகிறது அரசின் பொறுப்பு சுயாதீனத்துக்கு ஏற்படும் ஊறுகளை அரசு அந்த சுயாதீனத்துக்கு ஏற்படக்கூடிய கொள்கைகளில் இருந்து அந்த குறிப்பிட்ட நிறுவனத்தை பாதுகாப்பதற்கு தன்னாலான முயற்சிகளை எடுக்க வேண்டும். அப்படியாக இருந்தால் நாங்கள் இந்த பாரிஸ் கான்ஃபரன்ஸ்ல இருக்கக்கூடிய 17, 16, 19 உறுப்புரைகளை மீறுவோமாக இருந்தால் அது இலங்கையினுடைய அரசியலமைப்பு சட்டத்திலே இருக்கக்கூடிய ஃப்ரீடம் ஆஃப் கன்சைன்ஸ் ஆர்டிகல் 10ஐயும் ஆர்டிகல் 14(1)G என்கின்ற ஒரு தொழில்துறையில் இருப்பவருடைய சுதந்திரத்தை மீறுகின்ற இந்த செயற்பாடு 2க்கும் நாங்களும் இதை மீறுவதாக கருத்தில் கொள்ளப்படும். ஆக இந்த விடயம் எங்களுடைய அரசியலமைப்புக்கும் எதிரானதாக கொள்ளப்படக்கூடிய ஒன்று. ஆக இங்கே இருக்கக்கூடிய இந்த விடயங்களை உதாரணம் காட்டி இதனை ஏற்கனவே உயர் நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஆக இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு எங்களுடைய பல்கலைக்கழகத்தினுடைய சுயாதீனம் பாதுகாக்கப்படுகிற பொழுதுதான் ஆரோக்கியமான நல்ல கல்வி சமூகத்தை நாங்கள் எதிர்பார்க்க முடியும். ஆரோக்கியமான நல்ல கல்வி சமூகம் வர வேண்டுமாக இருந்தால் பல்கலைக்கழகம் சுயாதீனமான நிறுவனமாக இருக்க வேண்டும். சுயாதீனமான நிறுவனமாக இருக்க வேண்டுமாக இருந்தால்
மாணவர்களுடையதும் ஆசிரியர்களுடையதுமான புலமை சுதந்திரம் பாதுகாக்கப்பட வேண்டும். இன்றைக்கு இதை வளர விடுவோமாக இருந்தால் நாளைக்கு மாணவர்கள் கல்வி செயற்பாடுகள் தாண்டி எந்த ஒரு சமூக செயற்பாடுகளில் ஈடுபடக்கூடாது என்று தடை விதிக்கிற பொழுதும் அதற்கு நாங்கள் எந்த பதிலும் சொல்லாமல் இருக்க போகிறவர்களாக இருப்போம். அல்லது நாங்கள் அன்றைக்கு இதை பற்றி நாங்கள் ரியாக்ட் பண்ணுவோமாக இருந்தால் அது மிக பிந்திய ஒரு பின்னூட்டலாகவே இருக்கும். ஆக இன்றைக்கு நாங்கள் இதை பற்றி சிந்திக்க வேண்டும் என்கிற தேவைப்பாடு இருக்கிறது. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று இந்த இடத்திலே பிரசன்னமாக இருக்கின்ற ஊடக சந்திப்பு மிக முக்கியமான நோக்கம் நண்பர் குறிப்பிட்டது போன்று எமது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய சட்ட விரிவுரையாளர் குருபரன் ஆசிரியர் மட்டுமல்லாது அகில இலங்கையில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகத்தினுடைய சட்ட விரிவுரையாளர்களும் தங்களுடைய நீதிமன்ற வழக்கை மேற்கொள்வதற்கான அனுமதியினை எமது அனுமதி தொடர்பான வழக்கினை UGC பதிவு செய்துள்ளது. அதற்கான வழக்கு பின்தொடர்ந்த காரணத்தினால் எமது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய சட்டத்துறை கூட்டத்தினுடைய தலைவரும் கலாநிதியுமான குருபரன் ஆசிரியர் அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டிய நிர்பந்தத்துக்கு உள்ளாகியுள்ளார். இதனை நாங்கள் எடுத்து நோக்குவோமானால் இது தனியா இது கல்வி சமூகத்தை மட்டும் பாதிக்கவில்லை, எமது யாழ்ப்பாணத்தினுடைய அல்லது ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையே இது பாதித்து நிற்கின்றது. குறிப்பாக அவர் தன்னுடைய இள வயதிலேயே மிக சிறந்த சட்ட புலமையினாலும் மிக சிறந்த கல்வி ஆற்றலினாலுமே இந்த குறைந்த வயதிலே சட்ட பீடத்திற்கு துறை தலைவராக வருகின்றமையாலும் மிக முக்கியமாக அரசாங்க எதிரான அல்லது தமிழ் மக்களுக்கு சார்பான வழக்குகளை மிக ஆணித்தரமாகவும் துணிச்சலோடும் எதிர்கொண்ட ஒரே ஒரு சட்டத்திறனியாக யாழ் பல்கலைக்கழகத்திலே வலம் வந்த உமது குருபரன் ஆசிரியர் மீதுதான் இவ்வாறான ஒரு தாக்கம் நிகழ்ந்திருக்கின்றது. ஆக ஒட்டுமொத்த இலங்கையிலே இருக்கின்ற சட்டத்திறனிகளுக்கும் சட்டத்திறனிகள் பல்கலைக்கழகத்திலே விதிமுறை செய்து கொண்டு தங்களுடைய சட்ட கடமையை மேற்கொள்வதற்கு தடையாக அமைய அத்திவாரமாக இருந்தது நமது குருபரன் ஆசிரியனுடைய சட்ட புலமையே என்பது இங்கே திட்ட தெளிவாக விளங்கி இருக்கின்றது. இதற்கு மிகவும் மனவருத்தத்தக்க விடயம் என்னவென்றால் இதற்கு காரணமாக இருப்பது யாழ்ப்பாண பல்கலைக்கழக பேரவையே என்பதை நாம் மிகவும் மனவருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதாவது யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் மற்றும் பேரவையானது சுயாதீனமாக இயங்கும் தன்மை கொண்டுள்ள போதிலும் இலங்கை அரசாங்கத்தினாலும் இராணுவத்தினாலும் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளையும் அவர்களாலே கொடுக்கப்பட்ட வழக்குகள் இராணுவத்துக்கு எதிராக குறிக்கப்பட்ட ஆசிரியர் வழக்குகளை மேற்கொள்கின்றார் என்ற குற்றச்சாட்டிலும் ஆக எமது குருபரன் ஆசிரியர் மீது குறிப்பிட்ட வழக்கு தொடரப்பட்டு இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனை எமது பல்கலைக்கழகம் நினைத்திருந்தால் அல்லது எமது பல்கலைக்கழகத்தினுடைய பேரவை நினைத்திருந்தால் இதற்கு மிகவும் சரியான விளக்கத்தை கொடுத்து அந்த அவ்வாறான தடையை இல்லாமல் செய்திருக்க முடியும். அதுதான் நமது பல்கலைக்கழகத்தினுடைய பேரவை தன்னுடைய சுயாதீன தன்மையை இழந்து நிற்கின்ற என்பதை தமிழ் மக்களும் அனைத்து பல்கலைக்கழகத்தினுடைய விடுபுரியாளர்களும் இங்கே விளங்கிக் கொள்ள வேண்டிய நிலைமையாக இருக்க வேண்டும். ஆக நாம் இன்று இந்த ஊடக சந்திப்பிலே தனிய குருபரன் ஆசிரியருக்காக மட்டும் குரல் கொடுக்காது அனைத்து பல்கலைக்கழகத்திலுமே சட்டத்துறையிலே கற்பிக்கின்ற விடுபுரியாளர்கள் தங்களுடைய விடுமுறை நேரத்தை தவிர்ந்த ஏனைய நேரத்தினை நீதிமன்றத்திலே வழக்குகளை தொடர்வதற்கான அனுமதியினை வழங்க வேண்டும். அவ்வாறான சந்தர்ப்பத்திலே எமது ஆசிரியர் குருபரன் ஆசிரியர் தன்னுடைய முடிவினை மீள் பரிசீலனை செய்வதாகவும் நமக்கு தெரிவித்திருந்தார். இதற்கான முடிவினை நாம் மட்டுமல்லாது தொடர்ந்து எமது சிவில் சமூகமும் தமிழ் சமூகமும் கல்வி சமூகம் ஒன்றிணைந்து எடுப்போமாக இருந்தால் மிக விரைவிலே எமது சட்டத்துறை மாணவர்களுக்கு மிக சிறந்த ஒரு ஆற்றல் மிக்க விரிவுரையாளர் கிடைக்கப்படுவார். அவ்வாறு தவறும் பட்சத்தில் இது தொடர்பாக மேலதிக நடவடிக்கைகளை எடுப்பதற்கு எமது மாணவர் ஒன்றியம் சிந்திக்க நேரிடும்.